கரூரிலே ஒரே நாளிலேயே 3508 ஏக்கர் நிலங்கள் பதிவு செய்யப்பட்டதும் லஞ்சம் வாங்காத உத்தமர் சிஎம் விஜய் சார் அவருடைய ஆட்சியினுடைய 8.25 லட்சத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஏனென்று சொன்னமையானால் ஒரு ஆட்சியினுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த தவறுகள் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. பழனியை பொறுத்த வரைக்கும் இங்கே துணை ஆணையராக இருக்கக்கூடியவர் நிலம் பதிவு செய்யக்கூடாது என்பதை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து தடுத்து கொண்டே இருக்கிறார். அதே நேரத்தில் அங்கே அந்த பத்திரப்பதிவுடைய சார்பதிவாளரும் மறுத்து கொண்டிருக்கிறார். இருவரும் மறுத்த நிலையிலே அங்கே அவரை விடுமுறையிலே செல்ல சொல்லிவிட்டு அடுத்த நாளிலே அங்கே இருக்கக்கூடிய அந்த துணை ஆணையருக்கு உயர் பதவி கொடுத்து இணை ஆணையர் பதவி கொடுத்து அந்த பதவியிலே உடனடியாக சேர சொல்லி அதற்கான பணிகளை பார்க்க சொல்லிவிட்டு 2 தடுப்பாளர்களையும் தடுத்து விட்டு இந்த பத்திரப்பதிவு மோசடி நடந்திருக்கிறது என்று சொன்னால் இதற்கு விஜய் அரசு உடந்தையா இல்லையா? யாராவது லஞ்சம் கேட்டா விஜய்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்றார். முதலமைச்சர் விஜயிடம் சொல்லுங்கள் இந்த ஆட்சியில லஞ்சம் என்று சொன்னார். ஏன்னா எந்த முதலமைச்சரும் சொன்னதில்லை, இவர் தான் சொல்லிட்டு இருக்கார். அப்படின்னா அவர்கிட்ட வந்து லஞ்சம் கொடுக்க சொல்லி சொல்றாராங்கிறது தெரியல. இது 2க்கும் யார் அடிப்படை காரணம் சிபிசிஐடி விசாரணை வச்சிருக்காங்க பழனிக்கு, அது தெரியும். கரூரை பொறுத்த வரைக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் தாவேகா கட்சியிலே இணைகிறார். அவருடைய நிபந்தனையை எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி, அதாவது அவருடைய பினாமிகளுக்கு சொந்தமாக 200 ஏக்கர் நிலத்துக்கு மேல அங்கே இருக்கு, எல்லாமே விலை உயர்ந்த நிலங்கள். எனவே அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே ஒரே நாளிலே இந்து சமய அறநிலையத்துறையுடைய அனுமதியை பெறாமல் அந்த நிலங்கள் எல்லாமே அதுல வந்து கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள், அந்த நிலத்தினுடைய பட்டியலை இந்த கோயிலுக்கு சொந்தமில்லை என்று யாராவது வெளியிட இன்றைக்கு உத்தமர் விஜயினுடைய அதாவது லட்சியவான் தூயசக்தி அந்த மிஸ்டர் விஜய் அவருடைய அரசு வெளியிட தயாரா? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த நிலங்கள் பல்வேறு கோயில்களுக்கு சொந்தமானவை என்பதும் அங்க இருக்கக்கூடிய பதிவுகளிலிருந்து தெரியும். மற்றதுக்கு இந்த ரயத்துவாரி பட்டாவிலே பல்வேறு பிரச்சனைகள். எனவேதான் அங்கே அந்த நிலங்கள் விற்கப்படக்கூடாது. கோவிலுக்கு வேற தனியார் வீட்டு நிலத்தில் நாங்கள் விற்கக்கூடாதுன்னு யாரும் தடுக்கல. கோயிலுக்கு சொந்தமான நிலம் என்று சொல்லி தடுத்திருக்கிற பொழுது 3500 ஏக்கர் நிலங்கள் இன்றைக்கு பறிபோகின்றன என்று சொன்னால் இது தூய ஆட்சி, தூய்மையான ஆட்சி, எல்லோருக்கும் நல்லது செய்கிற ஆட்சி, மொத்தமா சுருட்டுகிற ஆட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இவை 1க்கு 2ஆக இன்றைக்கு உதாரணங்கள் சொல்லுகிறேன். அதை போல இன்னைக்கு எதை எடுத்துக்கொண்டாலும் நாகர்கோவிலில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளை சிறையிலே ஒருவர் துர்கா விற்காது என்பதற்காக போலீசாரால் கைது செய்யப்படுகிறார். அந்த அவர் இறந்தவர் சொல்லுகிற அந்த சொன்ன செய்தி 25,000 ரூபாய் உத்தமர் விஜயனுடைய ஆட்சியிலே எங்களிடம் லஞ்சம் கேட்டார். துர்கா போட்டில் வைத்தா நீ 25,000 ரூபாய் கொடுத்து தடம் மறுத்தேன், அதனால் பல பிரிவுகளில் என் மீது வழக்கு போட்டார்கள். அதன் பிறகு என்னை வந்து அழைத்து உதைத்தார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு வெளிவந்திருக்கிற செய்திகள். ஆனால் அங்கே குற்றம் சாட்டப்பட்ட யார் யாரெல்லாம் அடிச்சாருன்னு சொல்றாங்களோ அவங்களை காப்பாற்றுவதற்கும் அமைச்சர் ஒருவர் அதில் முயற்சி செய்தார் என்கிற செய்தி ஒரு பத்திரிகையில் வந்திருக்கிறது. எனவே இதுதான் நேர்மையான ஆட்சி. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு நிவாரணம் தர்றோம், விவசாய பொருட்கள் தர்றோம்னு சொல்லிட்டு 318 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம்னு சொன்னாங்க. அதுக்கு எதுவுமே வாங்க முடியாது. காவேரியிலிருந்து தண்ணி வந்தால் தான் டெல்டா விவசாயம் செய்ய முடியும். எனவே இந்த ஆட்சியிலே இன்றைக்கு நடப்பது எல்லாமே மக்களுக்கு எதிரான செயல்கள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. எங்க போனாலும் தாவேகாக்காரன் குறுக்கா வைக்கிறான். இங்கே திருமேந்தூரியை பொறுத்தவரைக்கும் பார்த்தா தாவேகாவில் இருக்கக்கூடிய பலர் மணல் கடத்துகிறார்கள். நீங்க எங்க வேணாலும் போய் பார்க்கலாம், பலர் இருக்கு, பக்கத்தில் இருக்க எல்லா ஊர்லையும் போய் பார்க்கலாம். குளத்து எந்த ஊர்னும் குளத்து பற்றியா அது பக்க ஊர்கள் எல்லாம் போய் பார்க்கலாம். அந்த ஊர்கள் எல்லாம் ஆனா அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று எங்களுக்கு மேலிடத்தில் இருந்து வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த மேலிடம் யார்?
லஞ்சம் வாங்காத விஜய் சார் அவர்களே, அந்த மேலிடம் யார்? சிறுவர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிய விஜய் சார் அவர்களே, அந்த மேலிடம் யார்? இன்றைக்கு உங்கள் ஆட்சியிலே தான் எல்லாம் பெரம்பலூர்ல எடுத்து போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா குஜராத் தினகரன் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல்குவாரி, அது ஏலமிடப்படாத ஒரு கல்குவாரி. அதில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள் பல்வேறு படுக்கைகளிலே நின்று கல்களை ஏற்றிக்கொண்டு செல்லுகிற காட்சி அந்த பேப்பர்ல வந்திருக்கு. நான் தனியா சொல்லல, அந்த பத்திரிகைகளிலே அந்த போட்டோ வந்திருக்கு. இப்படி பல்வேறு தவறுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. அமைச்சர்கள் தான் அவங்க இஷ்டப்படி தங்களுக்கு என்ன இலாக்கா என்ன பணி அதை பத்தியே புரிஞ்சுக்காம அவங்கவுங்க ஒரு பாணியில போயிட்டு இருக்காங்க. அரசு நிகழ்ச்சிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைன்னா தாவேக்காரங்க முன்னாள் நின்று நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா எங்க ஆட்சியில எல்லாம் நாங்கள் அமைச்சர்கள் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சிகளிலே எங்கள் கட்சிக்காரர்கள் கலந்து கொள்கிறார்கள், ஒன்றிய செயலர் கலந்து கொள்கிறார். அமைச்சர் கலந்து கொள்ளவில்லை, எம்எல்ஏ கலந்துக்கிட்டா ஒன்றிய செயலர் கலந்துக்கிறார். யாருமே கலந்துக்கலன்னா எங்க ஒன்றிய செயலர் யாரும் போய் கலந்து கொள்ள மாட்டாங்க. புரோட்டோகாலை நாங்கள் கடைபிடித்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன யாருக்கு யாரு உத்தரவு போடுறாங்கன்னே தெரியல. ரோட்ல போறவங்க வர்றவனா அது செஞ்சா என்ன கெட்டு செய்யும், இதை செஞ்சா என்ன கெட்டு செய்யுன்னு சொல்லக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஓட்டு போட்டவங்க தான் சிந்திச்சு பார்க்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னும் விலைவாசிகள்லாம் எந்த அளவுக்கு ஏறிக்கிட்டு இருக்குன்னு தெரியும். அரிசி 10 ரூபா விலை ஏறிடுச்சுன்னு இப்போ சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை ரூபாய் ஏற போகுதுன்னு தெரியாது. அதுக்கு யார் மேலே பலி போட போகிறாங்கன்னு தெரியாது. போன வருஷம் தண்ணி வரல, அது போன வருஷத்துக்கோ இல்லை அதுக்கு முந்தின வருஷத்துக்கோ காரணம் அப்படிலாம் சொல்லி திமுக மேலே வேணால் பழி போடுவாரே தவிர உத்தவர் விஜய் வேறு யாரும் வெளியே போட மாட்டார். மிஸ்டர் ப்ரோ விஜய் சிஎம் சார் கொஞ்சம் கண்டம் முடிச்சு பாருங்க. நாங்க உங்களை சொன்னது கொளத்தூர்ல ஒன்று சொன்னீங்க. கொளத்தூரிலே நான் 5 நிமிடம் பேசியதுனாலேயே மக்கள் கொத்து புரோட்டா போட்டார்கள் என்று சொன்னீங்களே, நீங்க 10 நிமிஷம் போட்டிருந்தா உங்களை போட்டிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு பேச தெரியாது. எழுதி கொடுத்தது 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் வசனத்தை டயலாக் பேசிட்டு இருந்தீங்க. 6வது நிமிஷம் தனியா பேசியிருந்தீங்கன்னா உங்க நாட்டை அங்க தெரிஞ்சிருக்கும். உடனடியாக அங்க இருக்கவங்க கூட இவருக்காக ஓட்டு போடுறதுன்னு ஓடி போயிருப்பாங்க. எனவே 6வது நிமிஷம் பேச அவங்க வந்து உங்களுக்கு புத்திசாலித்தனம் தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டிய. அதுதான் 6வது நிமிஷம் பேசிட்டு இருந்தா இன்றைக்கு எங்களுடைய தலைவர் தளபதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அதனால நீங்க 6வது நிமிஷம் பேசாம வந்ததுனால நீங்க தான் தப்பிச்சீங்களே தவிர எங்களை மக்கள் கொத்து புரோட்டா போட்டாங்கன்னா சொல்லாதீங்க. ஆட்சியிலே வந்து ஒரே சட்டமன்ற உறுப்பினராக தலைவர் கலைஞர் இருந்து அதற்கு பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள். அதே போல 76 ஆட்சியை விட்டு 13 ஆண்டு காலம் கழித்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தவர்கள். எந்த சோதனையும் தாங்கக்கூடியவர்கள், விசாவை சந்தித்தவர்கள். சிறைச்சாலையில சிட்டி பாபு நம்முடைய தலைவர் தளபதி எங்களுடைய மு.க. ஸ்டாலின் அவர்களை காப்பாற்றுவதற்காக தான் தன் உயிரை கொடுத்த நிகழ்ச்சிகள் நடந்த சம்பவம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு. இந்த வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரியாது, தியாகங்கள் உங்களுக்கு தெரியாது. சிறையிலே இருந்தாலும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய தொண்டர்களை கொண்டிருக்கிற இயக்கம் திமுக என்பதும் உங்களுக்கு தெரியாது. எனவே இதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். 13 ஆண்டு காலம் பொறுத்திருந்த எங்களாலே ஓராண்டு 2 ஆண்டு காலம் பொறுத்திருக்க முடியும். நிச்சயமாக மக்கள் புரட்சி ஏற்படக்கூடிய, எப்படி இப்ப மக்கள் தானாகவே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ கேட்கவுடனே, அதே போல இந்தியாவிலேயே ஒரு மாற்றமாக மக்கள் புரட்சி ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் உருவாகக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் என்பது மட்டும் நிச்சயம். காவேரியில 20 இடங்கள்ல மணல் எடுக்கிறதுக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. விவசாயிகள் எதிர்க்கிறாங்க. திமுக எப்படி பாருங்க சார்? நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. முன்னாள் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் முறையில் நம்ம சார், நாங்க எங்க காலத்துல கொடுத்தோம். ஹைகோர்ட் வந்து சுற்றுச்சூழல் துறை இவங்கெல்லாம் வந்து தடுத்ததுனால அன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டது. அதை தவிர நாங்கள் வந்து ஆற்றுமணல் எடுப்பதை அன்றைக்கு வந்து உயர்நீதிமன்றம் தடுத்த காரணத்தால் நாங்கள் எந்த விதமான அனுமதியும் கொடுக்கவில்லை. அதுதான் அன்றைய சூழல். பழனியில் வந்து 100 ஏக்கர் பரப்பளவில் வந்து இடங்கள் வந்து இல்லீகலாக வந்து அக்ரிமெண்ட் போட்டு பத்திரம் பண்ணியிருக்காங்க. அது வந்து உங்கள் அமைச்சர் ரமேஷோட உறவினருக்கு குற்றச்சாட்டு ஒன்று வந்திருக்கு. அவர் இல்லைன்னு மறுக்கிறார். ஒன்னே ஒன்று, இதில் யாராவது தலையிடாம இந்த சம்பவம் நடக்கணும். இணை ஆணையர், துணை ஆணையர் மாற்றம் செய்யப்படுகிறார். சப் ரெஜிஸ்ட்ரார் அன்றைய துணைப்பதிவாளர் லீவு போட அச்சுறுத்தப்படுகிறார். புதுசா தங்களுக்கு வேண்டிய ஒருவர் ஒரு நாளைக்கு மட்டும் அங்கே நியமிக்கப்படுகிறார். அப்ப இத்தனையும் ஊழல்களுக்கு எடுத்துக்காட்டு. ஊழல் மகாசக்தியாக, இன்றைக்கு ஊழல் பராசக்தியாக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜயினுடைய அரசு இருக்கிறது என்பதற்கு பழனியும் கரூரும் எடுத்துக்காட்டு.
கரூர்ல என்னங்க அவசரம்? 10ஆம் தேதி போறாரு, விஜயபாஸ்கர் சேர்த்திருக்கீங்க, உடனடியாக அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து உடனடியாக பதிஞ்சிருக்கீங்க. எங்க 3500 ஏக்கர் கோயில் நிலத்துக்கு தாரை வாக்குறதுக்கு எந்த அரசாங்கமாவது ஒப்புதுக்குமா? தாரை வார்த்திருப்பது இன்றைக்கு உத்தமர் விஜயனுடைய ஆட்சி. அமைச்சரவை இந்திய கம்யூனிஸ்ட் இடம்பெறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தமிழ்நாட்டில் நிரந்தர கூட்டணியும் கிடையாது, நிரந்தர எதிரிகளும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நிரந்தர எதிரி கிடையாதுன்னு சொன்னோன்னு நீங்க அதை கேள்வி கேட்பீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இனி தனித்து நின்று வெல்லக்கூடிய அளவுக்கு சக்தியுடைய இயக்கமாக திமுகவை உருவாக்கி 59 ஆண்டுகளுக்கு பிறகு ஊழல் லஞ்சம் வாங்காத முதலமைச்சரா வந்து விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு மாணிக் தாகூர் சொல்லியிருக்காரு. அந்த மாணிக்க தாகூர பழனியையும் கரூரையும் கேளுங்க. மாணிக்க தாகூர்கிட்ட கரூர் சம்பவத்தையும் பழனி சம்பவத்தையும் கேளுங்க. அதே போல நாகர்கோயில் கிளைச்சிறை சம்பவத்தை கேளுங்க. இப்படி பல்வேறு சம்பவம் இனிமே வந்துகிட்டே இருக்கும். நித்தம் நித்தம் கொலைகள், நித்தம் நித்தம் கற்பழிப்புகள், நித்தம் நித்தம் போக்சோ வழக்குகள், நித்தம் நித்தம் கொள்ளைகள், இப்படி நடக்கின்ற ஒரே ஆட்சி இன்றைய ஆட்சி. இப்ப லஞ்சம் கூட நடக்காத சொல்றீங்க. கரூர்ல பேசின முதலமைச்சர் விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா, லஞ்சம் கேட்டா வந்து கொடுக்காதீங்க, எங்க அண்ணனோட ஆட்சி, எங்க தம்பியோட ஆட்சி, எங்க விஜயோட ஆட்சி அப்படின்னு சொல்லி செத்து போயிட்டேன். எங்க அண்ணனோட ஆட்சியா நான் லஞ்சம் தர மாட்டேன்னு நாகர்கோயில்ல சொன்னா அவர் கொட்டி கிடக்காரு, அது செத்து போயிட்டான். அண்ணன் ஆட்சி தம்பி ஆட்சின்னு சொன்னதுனால செத்து தான் போறான். அவன் உயிரோட இருக்கானா? கரூர்ல முதலமைச்சர் பேசுன எப்படி பாக்குறீங்க? கரூர்ல அவர் பேசுறது ஒரு இருமாப்பினுடைய எடுத்துக்காட்டு. ஒரு அதாவது எப்படி ஆணவம், இடுமாப்பு, அகந்தை இவற்றினுடைய எடுத்துக்காட்டாகத்தான் அந்த பேச்சு இருந்ததே தவிர ஒரு அடக்கமான பேச்சாக, ஒரு முதலமைச்சருக்கு உண்டான பேச்சாக அது இல்லை. நாங்க வந்து என்ன வேணாலும் இது பண்ணலாம், இந்த பாட்டு பாட்டி டான்ஸ் ஆடிட்டு கூத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அதை பார்த்து மற்ற மாநிலங்கள் இன்றைக்கு கிண்டல் செய்கின்றன. நம்மை பார்த்து மற்றவர்கள் கேலி செய்யக்கூடிய மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கி இருக்கிற பெருமைக்குரிய அரசுதான். அமைச்சர்கள் வந்து வெளிநாட்டுக்கு பயணம் செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து மத்திய அரசுக்கு பர்மிஷன் வாங்காமையே பண்ணிருக்காங்க. மத்திய அரசு நோட்டீஸ் வழங்கியிருக்கு. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? மத்திய உள்துறையினுடைய பொறுப்பு அவங்க அவங்க நோட்டீஸ் வச்சிருக்காங்க. அது ஒரு இதுல வந்து விதிகள்ல வந்து அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வாங்கி தான் நம்ம வந்து போகணும். அதாவது அரசு பணியின் காரணமாக ஒரு அமைச்சர் அரசு வேலை காரணமாக வேறு வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியிருந்தால் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தினுடைய அனுமதி பெற்று டிப்ளமேட் பாஸ்போர்ட் வாங்கி போகணும். அதுதான். ஆனால் தனிப்பட்ட முறையில் யாரும் போயிட்டு வந்துட்டு இருந்தா கூட யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் அங்கே அவங்க 2 பேரும் அரசு பணி நிமித்தமாக போயிருப்பதால் டிப்ளமேட் பாஸ்போர்ட் பெற்று அவர்கள் சென்றிருக்க வேண்டும். அதை வந்து யாருமே கவனிக்கல, அதிகாரிகளும் சேர்ந்து போனாங்க. அதான் இந்த ஆட்சியினுடைய கூத்து. சார், அரசு வழக்கறிஞர் நியமிப்பதில் பல்வேறு குளறுபடிகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. பல ஊர்கள் லஞ்சம் வாங்கியிருக்கதா? 20 லட்சம்